எனதருமை அனைத்து பாரதிய ஜனதா கட்சியின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று தேர்தலுடைய ரிசல்ட் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். இந்த தேர்தலில் நம்ம தோத்துட்டோன்னு மட்டும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் யாரும் தொய்வடைய வேண்டாம். இந்த தோல்வி என்பது நமக்கு மிகப்பெரிய அடித்தளம். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு இந்த பதிவை ஏன் நான் போடுறேன்னா, நிறைய பேர் ஒரு தொய்வோடு இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் அனைவருக்கும் உங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த பதிவு. அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த எலெக்ஷனில் போட்டியிடாமல் நம்மளுடைய முன்னாள் மாநில தலைவர் அன்புக்குரிய அன்னார் திரு அண்ணாமலை அவர்கள், முன்னாள் IPS அதிகாரி, 27 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி பாரதிய ஜனதா கட்சியின் கொடியை உயர்த்தி இருக்கிறார். அது ஒரு விதை, நாளை ஒரு பெரிய மரமாக ஆகும் என்ற நம்பிக்கையோடு நான் கூறுகிறேன். கண்டிப்பாக இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் ஒன்று போட்டிருக்காங்க, த கிரவுண்ட் வாஸ் கிரியேட்டட் பை அண்ணாமலை, இட் வாஸ் ஹார்வெஸ்டட் பை விஜய். அதாவது களத்தை அண்ணாமலை அண்ணா உருவாக்கி இருக்கிறாரு, அதை மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் அறுவடை செய்திருக்கிறார் என்று இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸில் போட்டிருக்காங்க. உண்மை அதுதான். ரொம்ப கஷ்டப்பட்டு நடைப்பயணம் எண் மக்கள் யாத்திரையில் அண்ணாமலை அண்ணா பாரதிய ஜனதா கட்சியை கடினமாக உழைத்து தமிழ்நாட்டில் வளர்த்தார். இளைஞர்கள் எல்லாம் நிறைய அவர் பக்கம் வந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய களம் மாறி நம்ம ரிசல்ட் பார்த்துருக்குறோம். அதனால் கண்டிப்பாக களம் மீண்டும் மாறும். நமக்கான ஆட்சி, நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மிக விரைவில் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வர அனைத்து பாரதிய ஜனதா கட்சியின் சொந்தங்களும் இளைஞர்களை நிறைய பேர் சேர்த்தணும். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் தான் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்கன்றத நேற்றே நீங்கள் ரிசல்ட்டில் பார்த்துருப்பீங்க. அதனால் ஒரு நடிகருக்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய மக்கள் கண்டிப்பாக ஒரு படித்த திறமையான உண்மையான நமது தலைவர் அண்ணாமலை அண்ணார் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அண்ணாமலை அண்ணா சொல்லியிருக்கிற மாதிரி இது ஒரு ஜென்ரேஷனல் ஷிஃப்ட், அப்படியே ஒரு தலைமுறை மாறி இருக்கு. இப்போ புதுசாக மக்கள் ஒரு புதிய ஆட்களை, புதிய அரசியலை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே நமக்கான நாட்கள் இருக்கிறது. விதை விதைக்கப்பட்டிருக்கிறது, மரமாக கண்டிப்பாக வளரும். எனவே பாரதிய ஜனதா கட்சியின் சொந்தங்கள் நாம் செய்ய வேண்டியது, இந்த தேர்தலில் கற்றுக்கொண்டது, நாம் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம பாரதிய ஜனதா கட்சியை சேர்த்தணும். உண்மை நியாயம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தி ஆகணும். நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய கட்சி. இந்தியாவில் 22 ஸ்டேட், 22 மாநிலத்தில் நம்ம ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், நிறைய பேர் ஒரு மன கஷ்டத்தோடு இருப்பீங்க. கண்டிப்பாக மாற்றம் வரும். தலைமை ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு, நேர்மை, தைரியம், உண்மை, இதுவே நம்மளுடைய பாதை. இப்ப நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் ஒவ்வொருடமும் நான் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த தோல்வின்றது நமக்கு ஒரு பெரிய அடித்தளம் நாளை வெற்றிக்காக. நம்ம வெற்றி பெறணும்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு கிராமமாக நம்ம போகணும். நமது அண்ணாமலை அண்ணார் போன டைம் நம்மளுடைய எண் மக்கள் யாத்திரையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாரோ அதே போன்று நம் அனைவரும் உழைக்க வேண்டும். அப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்தால் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதே நான் பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு கடமை. இது ஒரு தோல்வி நிலையாக கருதாமல் இது ஒரு வளர்ச்சிக்கான நிலை என்று அனைவரும் கருத வேண்டும். இளைஞர்கள் எல்லாமே மாற்றத்தை தொடங்கிட்டாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சிக்காக கண்டிப்பாக நம்ம உழைத்தால் மாற்றம் உறுதி. அப்புறம் குடும்ப அரசியலுக்கு எதிரான வாக்குகளை மக்கள் போட தயாராகிட்டார்கள். இப்போ நம்ம பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்து நம்ம பண்ண வேண்டியது கிரவுண்ட் ஒர்க், அடுத்த தேர்தலுக்கு. அதனால் தொய்வில்லாமல் அனைவரும் உழைக்க வேண்டும். நாளை நமது என்று இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் பிஜேபி. இப்போ நம்ம பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அனைவரும் மிக உற்சாகமாக இருக்க வேண்டும். நமக்கான மாற்றம் வந்தே தீரும். ஜெய் பிஜேபி, ஜெய் பாரத், ஜெய் இந்தியா. வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.